All the best, all the best. Wish you happy new year. All the best, all the best. Wish you happy new year. எல்லாம் புதிதாக, எதுவும் உனதாகும். எல்லாம் புதிதாக, எல்லாம் உனதாகும். மகனே கலங்காதே, நீ கேட்டது கிடைத்துவிடும். மகனே கலங்காதே, நீ கேட்டது கிடைத்துவிடும். பழையவை எல்லாம் ஒளிந்து போகுமே, இழந்தவை யாவும் திரும்ப கிடைக்குமே. பழையவை எல்லாம் ஒளிந்து போகுமே, இழந்தவை யாவும் திரும்ப கிடைக்குமே. ஒன்றல்ல இரண்டல்ல, நூறாய் ஆயிரம் மடங்காகும். இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டு, நீ பண்பாடு தேவையோடு. இந்த புத்தாண்டு இனிய நல்லாண்டு, நீ கொண்டாடு சகல நன்மையோடு. All the best, all the best. Wish you happy new year. All the best, all the best. Wish you happy new year. All the best. Wish you happy new year. All of you, God bless you. ஒரு நிமிடம் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். Praise the Lord. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். நான் வாசித்து சொல்ல சொல்ல என் பின்னாலே நீங்கள் உச்சரிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நல்லா இருக்கிறீங்களா? ஆல் தி பெஸ்ட். விஷ் ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் முதல் மணி வேலையில் முதலாவது வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். அப்பொழுது இன்னைக்கு ஆராதனை ஆரம்பத்திலிருந்து தேவன் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி வந்தாரோ, தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லி வந்தாரோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி வந்தாரோ, என்னென்ன ஆலோசனை எல்லாம் வெளிப்படுத்தினாரோ, எல்லாவற்றையும் உங்களிலே நிறைவேற்றுவார், உங்களிலே நிலைவரப்படுத்துவார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய நாமத்தில். God bless you. Be relaxed. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது எத்தனையோ வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்தார். ஆனா ஜம்ப் ஆகிட்டே இருந்தது. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்குள்ள அப்படியே டிராவல் ஆகிட்டே இருந்தது. நான் தேவசமத்தில் காத்திருந்தேன், என்ன வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறது. ஒரு இடத்துல வந்து நின்னாரு. முதலாவது என் பிள்ளைங்களுக்கு சொல்லு, அநேகருக்கு ஒரு அங்கலாய்ப்பு உண்டு, ஒரு ஏமாற்றம் உண்டு, எல்லாரும் ஒரு சோர்வா இருக்காங்க, கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லு, என் பக்கம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன், நான் ரெடியா சொல்லுங்களேன் வச்சிருக்கிறேன். ஆனா அவங்க என்னை தேட மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. முதல்ல என்ன பார்க்க சொல்லு, முதல்ல என்ன தேட சொல்லு. அப்பொழுது அவங்க என்னெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களோ அவைகள் மாத்திரம் இல்லை, நான் இன்னும் கூடவும் இன்னும் வச்சிருக்கேன் நான் லிஸ்ட்டு.
அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன். அவன் ஐஸ்வர்யத்தையே கேட்கல, ஆனால் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் லிஸ்ட்ல இன்னும் பிரதான நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனைய எத்தனை தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு சாதகமான வாக்குத்தத்தமா இருந்தால் அதை என்ன செய்வோம், எனக்கு ஆண்டவர் பேசிட்டார் ரைட்டு, அதுக்கு என்ன ரூட்டு, அதுக்கு மேல செக் வச்சிருப்பாரு. அந்த செக்கை யாருமே சொல்றது இல்லை, யாரும் அதை கேட்கறதும் இல்லை. கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? வாங்குவதற்கு நான் பாத்திரவனா இருக்கும் பொழுது தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. யார் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கா, யார் என்னிடத்துல தாகமா இருக்கா, யார் அதுக்கு பாத்திரமா இருக்கா? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அனுதினமும் போஷிக்கும்படியாய்த்தான் உன்னை தேடி வராரு. உன்னை அனுதினமும் அவர் போஷிக்கும்படி, உன் தேவைகளை சந்திக்கும்படி, உன்னை உற்சாகப்படுத்தும்படி. அதனாலதான் நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைந்தான்னா என்ன அர்த்தம்? அனுதினமும் சந்திக்கிற தேவன் தான் நீ ஆராதிக்கிற தேவன். அதுதான் கிருபை. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளினால் அலங்கரிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் புது புது நன்மைகளினால் உன் வாயை திருப்தியாக்குகிறவர். உன் விசுவாசம் எங்கே? உலகத்திலேயா, மனுஷன்கிட்டயா, ஆண்டவரிடத்திலேயா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா ஆராதனையில் அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர், பலத்தால் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடித்தீர், எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, ஏகோவாயிரே எல்லாமே செய்து முடித்தீர், ஏகோவாயிரே ஏகோவாயிரே எல்லாமே செய்து முடித்தீர். அல்லேலூயா. அவர்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கிறது அவர் தான் கொடுக்க முடியும். அதனால அழகா என் வேதம் சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற. யார் பேர்ல? உங்கள் பேரில் நினைத்திருக்கிற. யார் பேர்ல? உங்கள் பேரில். சத்தமா சொல்லுங்க மக்களே, என் பேர்ல தைரியமா சொல்லுங்க, ப்ரௌடா சொல்லுங்க. என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான வழி. ஆமென், ஆமென். அது தீமைக்கு அல்ல. அப்போ அவரு கொடுத்தா தான் உனக்கு, அவர் உனக்கு இரக்கம் பாராட்டினால்தான், அவர் கண்களில் தயவு கிடைத்தால் தான். நீ ஓடினாலும் ஆகாது, விரும்பினாலும் ஆகாது, உனக்கு இறங்குகிற கர்த்தரால் ஆகும். இவைகளெல்லாம் தெரிந்து அவரை தேடாம இருந்தார். வகுப்புல ஆசிரியர் ஒரு பூஜ்ஜியத்தை எழுதி இதுக்கு என்ன மதிப்புன்னு கேட்டான். பசங்க சொல்லுவான், என்ன சொல்லுவான்? பூஜ்ஜியம். இன்னொரு பூஜ்ஜியத்தை போட்டு இதுக்கு என்ன மதிப்பு? பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு பூஜ்ஜியம் தான். எத்தனை வேணாலும் பூஜ்ஜியம் போட்டுக்க, எத்தனை வேணாலும் போட்டுக்க, ஆனா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான். ஆனா முன்ன ஒரு ஒன்றை போட்டா எத்தனை பூஜ்ஜியம் போட்டிருக்கோ, 5 பூஜ்ஜியம் போட்டா எத்தனை தெரியுமா? எத்தனை லேக். ஆனால் இது எதை குறிக்கிறது? உன் வாழ்க்கையில நீ என்னதான் பிரயாசப்பட்டாலும், உன் வாழ்க்கையில வரைஞ்சு கட்டி நின்னாலும், தேவனை நீ முன் நிறுத்தலனா உன் பிரயாசம் எல்லாம் இருந்தா.
இதுதான் அர்த்தம். உன் பிரயாசம்னா வீண். ஆனா உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் சகல காரியத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தை இருக்கும் பொழுது, அப்ப களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார்? கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பது யார்? அவர்தான். அப்ப அவரை தேடாம யாரை தேடுவான்? யாரிடத்துல போவேன்? சங்கீதக்காரன் அதான் சொல்றான், நான் உனக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நீர் தான் நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்க நீங்க இருக்கிறீரே. நான் பூமியின் கடையானந்தத்துல இருந்தாலும் நீர் அங்க இருக்கிறீரே. நான் படுத்தாலும் என் கூடவே இருக்கிறீர். நான் எழுந்தாலும் உமக்கு தெரியும். என் உட்காருதலை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த அனுபவம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? அப்படி இருந்ததுன்னு வைங்களேன், குடுகுடுப்புக்காரன் சொல்ற மாதிரி நீ தொட்டதெல்லாம் தொலம், நீ தொட்டதெல்லாம். சங்கீதம் ஒண்ணு அதானே சொல்லுது. சங்கீதம் ஒண்ணு அதானங்க சொல்லுது. முதலாவது அவரை தேடுற அனுபவம் உனக்கு இருக்குமானால், நீதான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்ப. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் தொட்டதெல்லாம் தொலம். இதை வச்சுதான் நாய்க்கிற பொழப்பு ஓடிட்டு இருக்கு. எதை வச்சு? அவருக்கு வசனம் தெரியுது, உனக்கு வசனம் தெரியல, அர்த்தமும் தெரியல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வருஷத்துல ஒரு முடிவு எடுப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்டவர் தான், அவர்கிட்ட நிறுத்து, வேற ஒன்றும் சொல்லாத. அவர் என்ன ஆசைப்படுறாரு தெரியுமா? உன் மன விருப்பத்தின்படியெல்லாம் தந்துருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றணும் தான் அவருக்கு ரொம்ப வாஞ்சேன். என் பிள்ளைங்க விருப்பப்பட்ட ரைட்டு. ஆனா இப்ப வேணாம், கொஞ்ச நாள் நமக்கு தெரியாதுல்ல. பழக ஆராதனையில் கூட எனக்கு பார்த்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார்ல, உம்முடைய சித்தம் பெருசுன்னு எனக்கு எப்ப தெரியும்? என்னுடைய திட்டம் சிறிதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் நடத்தி வந்தது. ஆஹா, இவ்வளவு உயரமா ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கு முடியுமா? அவரால் தான் முடியும். இன்னைக்கு அவரை நான் இந்த சென்னை பட்டணத்தில் வந்து முன்னல அவரை நான் நிறுத்தலைன்னா, இன்னைக்கு எங்க நான் பரதேசி மாதிரி இருக்கிறேன்னா, என்னை யார் மதிப்பா? என் வார்த்தையை யாராவது கேட்பாங்களா? என்னை யாரும் மதித்திருக்க முடியுமா? உங்களையெல்லாம் நான் பார்த்திருக்க முடியுமா? அந்த சித்தத்தில் பாருங்களேன், உங்களையெல்லாம் ஒரு காலத்தில் கொண்டு வரும்படி அப்ப திட்டத்தோட தேவன் ஒவ்வொருத்தரையும் எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கிறோம். நீ ஒரு தசைக்கு சொல்வீங்க, நான் ஒரு தசைக்கு சொல்வேன். எல்லாரும் பல ஊர்களில் இருந்து பல இடங்களில் வந்திருக்கோம். ஆனா ஒரு மந்தைக்குள்ள அவர்களுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் வைத்து நம்மை போஷிக்கும்படி இதுக்கெல்லாம் திட்டம் இருக்குல்ல, சித்தம் இருக்குல்ல, வச்சு உன்னை இங்க கொண்டு வந்ததை ஒரு நோக்கம் இருக்குன்னு முதலாளி தெரிந்து கொள்வாயானால் இந்த இடத்துல இருந்து ஒரு கால் எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல பேசாத இங்கேயே உட்காந்துருவ. என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா என்ன நோக்கம்? தேவையில்லாம ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு. எத்தனையோ சபைகள் இருக்கு, என்னை இந்த சபைக்கு ஏன் கொண்டு வந்தாரு? சாதாரண இடம் தான். நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அற்பமான ஆரம்பமா தான் இருந்தது. ஆரம்பத்தில் இது எப்படி கட்டுவாங்க, யாரோ கொண்டு வருவாங்க, கட்ட போறாங்க, நம்மளை ஆண்டவர் கொண்டு இருக்காரு, சொல்றது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நான் விளையாட்டை அப்படியே ஸ்டெப் நீ தட்டி கொடுத்த காரணம், என்னுடைய திராணி அவருக்கு தெரியும், என்னுடைய பிரயாசம் எல்லாம் அவருக்கு தெரியும், என் உயரமும் அவருக்கு தெரியும். இவனுக்குள்ளது இப்படித்தான், இதை வச்சு தான் இவனை தட்டி கொடுத்து கூட்டு போகணும். இல்லைன்னா பையன் மிரண்டுருவான். எப்படி மிரண்டுருவான்? ஆனா ஒரு பக்கம் என்ன தைரியப்படுத்தி, ஒரு பக்கம் ஆலோசனை கொடுத்து, ஒரு பக்கம் இந்த ஊழியத்தை கொடுத்து, ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கியிரு அப்படின்னு என்னை நடத்தி கொண்டு வந்த தேவனை குறித்து தான் நான் இன்றைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த முதல் மணி வேளையிலும் நான் அவரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் கண் முன்னாடியே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் கண்காண உன்னை உயர்த்துவார், என் கண்காண உன்னை உயர்த்துவார், என் கண்காண உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஆனா எப்போ? அதாங்க இடிக்குதுல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் வேதத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் உனக்காகத்தான்.
இது ஒரு பொக்கிஷம். வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வேற யாருக்கும் இல்லை. இது எல்லாம் உயில். யாருக்கு அந்த உயில்? உனக்கு தான் உயில். அழகா ஐயா சொன்னாங்கல்ல, நீ கட்டாத வீடு. நோவா நினைச்சு பார்த்திருப்பாரா? 40 நாளைக்கு அப்புறம் அந்த உலகமே எனக்கு சொந்தம், எல்லா பூமி ஏண்டதான் எல்லாம் விலைக்கு வரணுன்ற மாதிரி. அவர் பேச்சை யாரும் கேட்கல. 120 வருஷம் குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்ததுனால, அவருடைய ஆலோசனையில அவர் இருந்து நடத்திட்டு இருந்ததுனால பார்த்தாரு. எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சாங்க. ஆனா பாருங்களேன், அவர் எங்க போனாலும் அவர் இஷ்டம்தான். அவர் தேர்ந்தெடுக்கிற இடம் தான், அவர் பார்க்குற இடம் தான், பார்க்குற ஏரியா தான் அவர் ஏரியா. எல்லாமே அவருக்குள்ளதாயிடுச்சு. எல்லாம் நான் அப்படியே போயிட்டானே உலகத்துல. ஆனா யார் தப்புனது? நோவாவும் அவனுடைய குடும்பமும் தப்புனதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் கைக்குள்ள அப்படியே அழகா இருந்ததுனால அவனும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த வருஷத்துல உனக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் உலகத்துல பாருங்க, கொரோனா வந்ததுங்க. கொரோனா வந்ததுல இந்த சபையில இருந்த நான் யாராவது பாதிக்கப்பட்டேன், நான் சாப்பிடாம பட்னியா கிடந்தேன், ஒரு ஆத்மா சொல்லு, நான் இறங்கி வந்துடுறேன், நான் இறங்கிடுறேன் கீழே. இந்த ஒன்று போதும். ஆனாலும் உன்னையும் என்னையும் ஆராதிக்க தேவன் கிருபை பண்ணாரா இல்லையா? சுகமா நடத்தினாரா? எப்படி வந்தது எப்படி போனதுன்னே தெரியலையா? உன்னதமானவர் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அதை நீ தேடுவாயானால் இவைகள் எல்லாவற்றில் உனக்கு கூட கொடுக்கப்படும். அவருக்கே நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ மேன்மைப்படுத்த கற்றுக்கொள். அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கே நீ மகிமை செலுத்து. அப்பொழுது கர்த்தர் வருஷத்தை என்ன செய்வாரு? நன்மையால் முடிசுட்ட உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பாதை நெய்யாய் பொழிய பண்ணுவாராம். எப்படியா? அப்பொழுது அவரை நம்பி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எந்த காரியமானாலும் நீ அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ அப்படியே ஃப்ரீயாயிரு. உன் பாதைய நெய்யா பொழியுமா. அது எவ்வளவு பெரிய அனுபவம், யாருக்கும் கிடைக்காத சலாக்கியம். பக்தர் அப்படியே சொல்றாங்க, உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்ப அந்த காருண்யத்தை நம்ம நினைக்கணுமா இல்லையா? அவருடைய ஸ்லாக்கியத்தை நம்ம நினைக்கணுமா இல்லையா? அதை நினைச்சு என்ன செய்யணும்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. அப்பொழுது நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கிறியோ, என்னெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறியோ, அவைகளை காட்டிலும் நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் செய்வார். அநேகர் கண்கள் ஆமென் ஆச்சரியப்படும்படி உன்னை உயர்த்துவார். இந்த வார்த்தை நீ சாதாரணமா நீ நினைக்காத. அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ தேடுற, நான் உம்மைத்தான் தேடுவேன். சங்கீதம் 27 சங்கீதக்காரன் அதுதான் அழகாய் சொல்கிறான், நான் முகத்தையே தேடுவேன். ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிற்று. ஏன் நம்ம இருதயம் சொல்லல? தாவீது இருதயம் சொல்லிச்சே, ஏன் நம்ம இருதயம் சொல்லல? சொல்லணும். அப்படி சொன்னா அவரை தேடுகிற முகம் வெட்கப்படாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கமடையவில்லை. உன்னை ஆண்டவர் ஒரு காலம் ஒரு இடத்துலையும் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்போது நீ என்ன செய்ய? அன்போட சந்தோஷத்தோட ஒரு சிரிச்ச ஒரு இல்முகத்தோட ஆண்டவருக்கு முதல்ல என்ன செய்ய? குட் மார்னிங். யாருக்கோ சொல்றான், யாருக்கு சொல்லுவான்? ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆவியானவருக்கு சொல்லுங்க. சொல்லி அவர் கரத்துல இந்த நாளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். இந்த நாளுக்கு முன்பாக போக்குவரத்துமான ஆவியை எனக்கு கொடுங்க. எனக்கு பலன் இல்லை, என் பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய ஞானம் விளங்க எனக்கு போதித்துங்க. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க. நீ சொல்லியிருக்கிறீர், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க. எனக்கு கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுங்க.
இன்னைக்கு இந்த உலகத்தை நீ ஒவ்வொரு நாளும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, எனக்கு புத்தி இல்லை, ஞானம் இல்லை, பலன் இல்லை அப்படின்னு ஒன்று நீ அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த நாளுக்குள்ளே போய் பாரு. நீ போனதும் தெரியாது, வீட்டுக்கு வர்றதும் தெரியாது. சமாதானத்தோட நீ போய் சமாதானத்தோட நீ வீட்டுக்கு வருவ. ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவம் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் முதலாவது மணி வேலையை என்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவர் கரத்தில் நீ ஒப்பு கொடுத்து பழகு. உன் தேவைகளை அவர்கிட்ட சொல்லு. உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒப்புக்கொடு. உன் பிள்ளைய உனக்கு கைக்குள்ள நிக்கமா கட்டுறானா ஒன்றும் கவலைப்படாத. அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. என்ன சித்தத்துக்கு இவனை என்கிட்ட கொடுத்தீங்களா? அநேகர் நம்ம தூக்கி சுமக்கிறோம். நான் தான் அவனை வளர்க்கணும். உன் புத்தியில நீ வளர்த்தா அப்படிதான் இருப்பான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாரு. எனக்கு நீர் கொடுத்தீர், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது உம்மாலே வரும் பலன், உம்முடைய பலனை உம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து அந்த அனுபவத்தை சொல்லி ஜெபிக்கிறான். வந்து நீர் எனக்கு நீ கொடுப்ப, அதாவது கேட்கல, ரெண்டுல யாராவது ஒன்று கொடுங்க, எனக்கு நீர் ஒரு ஆண்மகனை கொடுப்பீர், அந்த மகனை நான் உம்முடைய கையில் நான் கொடுப்பேன். நம்ம 2 பேருக்கு அக்ரிமெண்ட் தான். கொடுத்தாங்களா இல்லையா? ஆண்டவர் கொடுத்த பரிசு எப்படி தெரியுமா? அவனை போல தீர்க்கதரிசி அதற்கு பின்பு எழவில்லை. அல்லேலூயா. அவன் தான் அந்த இஸ்ரவேல் ராஜாக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பாக்கியம், அபிஷேகம் பண்ணி அந்த பதவியில உட்காரக்கூடிய பாக்கியமே அவனுக்கு தான் கிடையாது. சாமுவேல் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீ எதை வாங்கினாலும் கர்த்தர் அப்படித்தான் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். உன் பிள்ளைங்களை அப்படி கொடு. இன்னைக்கு ஜம்ப் ஆகுறானா கவலைப்படாத. அவர் தான் சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அது அவருடைய வேலை தான். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால ஒரு முளத்தை கூட்டப்போ குறைக்க முடியாது. தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக கலந்து போகிறவர். அதில் நீ அதை பார்த்து மிரண்டு போகாத, பயப்படாத. நீ அதை பத்தி கவலைப்படாத. எப்படி அதை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. ஆண்டவர்கிட்ட ஆனா சொல்ல மறக்காத. முதலாவது அவனை ஒப்பு கொடு, டெய்லி ஒப்பு கொடுத்துரு. அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணியை நீ ஜெபம் பண்ணி கொடுத்து பழகு. அவன் வெளியில போனாலும் வந்தாலும் அவனோட ஜெபம் பண்ணு. அவனுக்கு ஜெபம் பண்ண கத்துக்கொடு. டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கலன்னு அவனுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்க. சாட்சியா இருப்பான். அவனை மெல்ல 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 ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே விட்டு பழகு. நாளைக்கு அவன் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அதுதான் அர்த்தம். அவன் எப்படி இருப்பான்? கர்த்தருக்கு பயந்து இருப்பான், கர்த்தருக்கு பிரியமா இருப்பான். ஏன்னா அவர் கையில கொடுத்ததுனால, நீ அவரை தேடி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததுனால அவனை குறித்து கவலையே படாத. அந்த பெண் பிள்ளைகளை குறித்து கவலையே படாத. அவர் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவார். வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்கிற பொழுதெல்லாம் வழி இதுவே, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை தொனிக்க பண்ணி உன்னையும் உன் பிள்ளைகளையும் அழகாய் நடத்துவார். அவர் நடத்துவார். அந்த விசுவாசம் உனக்கு இருக்கட்டும். அந்த விசுவாசத்தோடு என்ன செய்ய? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் நீர் வெளியேற பெற்றவர். அவர் சமூகத்தில் வந்த உடனே நீ என்ன செய்ய? வந்து அவர் யாருங்கிறத கொஞ்சம் அப்படியே நீ என்ன செய்ய? நீ ஆண்டவரே நீர் வெளியேற பெற்றவர், நீர் மகா பெரியவர், நீர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தையால சகலத்தையும் நீ சிருஷ்டித்தீர். ஆண்டவரே நீர் மகிமை பொருந்தியவர், நீர் மாட்சிமைக்குரியவர், நீ துதிக்கு பாத்திரர், நீர் துதியில் மத்தியில் வாசமாயிருக்கிறவர், நீர் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. நீ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், மனிதரிலே கண்டிராதவர், காணக்கூடாதவர், ஒருவராய் தனித்து எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் நீர். உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை அல்லாமல் ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 அவர்கிட்ட அப்படியே என்ன செய்யணும்? இதுதான் அவர் சமூகத்துல இரக்கம் பெறுறது. இதுதான் அவரை என்ன பண்றது? அவரை நைஸ் பண்றது மட்டும் சொல்ல. அது வந்து எப்படி இருக்கணும்? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏனோதானு சொல்லக்கூடாது. அது அப்படியே சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, உண்மை இல்லாமல் யாரை நான் நம்புவேன்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, உண்மை நான் ஒரு மறுதளித்தவன் தான், உண்மை நான் மறந்து வாழ்ந்தவன் தான். ஹல்லேலூயா.
உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத நீர் உறவானே, என் உலகம் விழிக்காதே. உதவாத நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீர் இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போகலாம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்னை மறந்தா எங்கே போகலாம். தேவகுமாரா 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 கொஞ்சம் நினைச்சிருங்க. என்ன நினைச்சிருங்க, கொஞ்சம் நினைச்சிருங்க. ஹல்லேலூயா. காலையில இந்த உள்ளத்தை அப்படி இறக்கி வச்சா, என் பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்றானே, கொஞ்சம் ஃபீலிங் இருக்கு அவனுக்கு, அவனுக்கு கொஞ்சம் உணர்வுள்ள இருதயம் இருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட இப்படி பழகி பாருங்க, பேசி பாருங்களேன். நீ கலங்கினா அவர் கலங்குவார், நீ கண்ணீர் விட்டு அவரும் கண்ணீர் விடுவார். லாசரு மரித்தான் என்று சொல்லி அவர் போறவர் கேட்டு பாருங்களேன். மரியாள் அழுகிறதை கண்டு இவர் அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய பிள்ளைகள் அழுதால் அவர் அழுவார். நீ கலங்கினால் அவரும் கலங்குவார். ஏன்னா அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் தயவு, அவருடைய மனதுருக்கம். அப்படிப்பட்ட தேவனை என்ன செய்யணும்? நீ தேடு. முதலாவது ஃபர்ஸ்ட் அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடு. உன் வாழ்க்கையில் அவர் முன்னிறுத்து. உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் நீ திருப்பிக் கொள்ளணுமா? அவரை தேடு. ஹல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து நீ மேன்மைப்படுத்தி அவரை நீ கனப்படுத்த பழகு. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் தான் என்பது ஆணித்தரமா உனக்கு ஒரு உள்ளத்துல ஒரு பொருத்தனை இருக்கட்டும். ஆண்டவர் தான். ஏதாவது ஒரு காரியம் அவர்கிட்ட சொல்லு, அவரிடத்துல சொல்லு. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம். ராஜாக்களையும் பிரபுக்களையும் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை மேல் பற்றுதலாயிருப்பது நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனுடைய எண்ணங்கள் அனைத்தும் விருதா. கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ள தேவன் உனக்கு உன் கூட உன் வாழ்க்கையில கூட இருக்கிறேன். நான் உனக்கு முன் செல்கிறவர், நான் உன் கூடவே இருக்கிறவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உன்னை தைரியப்படுத்துகிற தேவன் இருக்கும் பொழுது அவரிடத்தில் அப்படியே காதல போடு. அவரை முதல்ல தேடு. உன் மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதை சொல்லு. ஒரு சிநேகிதனை போல, ஒரு தாயிட்ட சொல்றது, ஒரு தகப்பன்கிட்ட சொல்றது போல நீ அவர்கிட்ட பேச. அப்படி அந்த உறவை தான் அவர் ஏங்கி நிற்கிறார். நீ அப்படி அனுபவத்தோட அவர்கிட்ட பேசி பழகுங்க. உன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் அப்படியே நீங்க கேட்கறத காட்டிலும் உன் பிள்ளைங்களை கேட்க வச்சேன்னா, பிள்ளைங்க கேட்டா உடனே கொடுத்துருவாராம். எப்படி தெரியுமா ரகசியம் உங்களுக்கு? பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேட்டா உடனே கொடுத்துருவாராம். ஆனா நீங்க தான் கேட்கறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. பிள்ளைங்க மேல அவ்வளவு பிரிய ஆண்டவருக்கு. பிள்ளைங்க எதையும் வஞ்சனையோட கேட்க தெரியாது. அவங்களுக்கு ஒரு குறிக்கோளோட கேட்க தெரியாது. மனசுல தோன்றதை கேட்பாங்க. அல்லேலூயா. டீச்சர் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வர சொன்னா அப்பாட்டையோ அம்மாட்டையோ என்ன சொல்லுவாங்க? வந்து டீச்சர் ஒரு 10 ரூபா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? அதோட மறந்துடும். யார்கிட்ட சொல்லியிருக்கேன்?
எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், டீச்சர் 10 ரூபா கேட்டாங்க, ஆனால் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அப்பா எனக்கு 10 ரூபா கொடுப்பாரு. நம்பிக்கை. அதுக்கப்புறம் பேச மாட்டான், நச்சரிக்க மாட்டான், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் காரணம் ஏன்? எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். அம்மாட்ட சொன்னால் அப்பாட்ட வாங்கி தந்துருவாங்க அவங்க. ஆண்டவர் இடத்துல எப்படித்தான் பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை போல, குழந்தைய போல நீங்களும் என்ன செய்யணும்? இறங்கிருங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி பேசுங்களேன். அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தோணுதோ அப்படி பேசுங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் யாருங்கிறத முதல்ல நிறுத்துங்க. அப்போ உனக்கு தெரியும் ஆண்டவர் எங்கே நிற்கிறாரு, நான் எங்கே நிற்கிறேன், எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸு, ஏன் இந்த டிஸ்டன்ஸு, அதையே உன்னை நெருக்கத்துக்கு கொண்டு வந்துடும். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் உன்னை ஆண்டவர் கனப்படுத்தார், உயர்த்துவார். 1 சாமுவேல் 2:30 வாசிங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணி பழகு. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை. இங்கதான் வர்றாரு பாயிண்ட்க்கு. என்னை கனம் பண்றவனை நான் நிச்சயம் கனம் பண்ணுவேன். நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவனை கனவீனப்படுவார்கள் என்று. கனவீனம் பண்றார் கர்த்தர் சொல்லு. நான் அசட்டை பண்றவனை நான் அசட்டை பண்றேன்னு சொல்லல, கனவீனப்படுத்துவேங்கிறார். அப்ப அதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. அதுல பாருங்க, அப்படியே இறங்கிறார் பாருங்களேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கனவீனம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் கனப்படுத்துகிறது என்ன? முதல் நாள், ஒவ்வொரு நாள் விடியும் பொழுது முதல் மணி வேளையில ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க. அவர் செய்த நன்மைக்கு நன்றி 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 தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க. அதான் துதி. அது நீ சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீ கேட்கும்போது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது சகலத்தையும் தேவன் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அதைத்தான் தானியேலுக்கு சொல்றான் அந்த ராஜா, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்தவன் தேவனாகிய கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை எப்படியா பிறந்தது. அல்லேலூயா. ஏன்? அந்த தேவன் தான் அன்னைக்கு நம்ம தேவன். அப்ப அவருக்கு செய்த எனக்கு செய்ய மாட்டாரா? அப்ப நான் ஏன் அந்தி சந்தி மத்தியான வேளையில ஏன் நான் அந்த துதிக்கிற அனுபவம் எனக்கு இல்லை? ஆண்டவர் கனம் பண்ணக்கூடிய அனுபவம் எனக்கு இல்லை? அப்ப இனிமேலாவது இந்த வருஷத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீங்க யோவான் 17:3 வாசிங்களேன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே அது நித்திய ஜீவன். உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும்படி நீ என்ன செய்ய? அவரை நீ தேடு, அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அப்ப உனக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஹல்லேலூயா. உலக பிரகாரமா பணமோ பேரோ புகழோ உங்களுக்கு முதன்மையா இருக்க வேண்டாம். எல்லாமே வேஸ்ட். புகழோ பெருமையோ பட்டமோ பதவியோ எல்லாம் வேஸ்ட். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒன்று இருந்தா போதும். அதுதான் அழகாய் தாவீது சொல்றார், ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானதுங்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அனுதின கிருபையை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்படின்னா அவருடைய நீதியை தேடுறதை விட வேற வழி, அவருடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு காட்டிலும் ஒரு பெரிய ஆலோசனை இல்லை. அவனுக்கு தான் ஆண்டவர் நித்திய கிருபையுடன் இறங்குவார். ஹல்லேலூயா. அவனுக்கு தான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் அவனுக்கு ஈவாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருக்கு உனக்கு ஆமென் இப்படியெல்லாம் ஆண்டவர் நன்மைகளை உனக்கு கொடுக்க கூடுமானால் அவரை தேட வேண்டாமா? ஹல்லேலூயா.
ஆமாம், உலகத்தில் இப்போ எத்தனை தான் உனக்கு பொருள், பதவி, பட்டம், பணம், புகழ், பேர் எது இருந்தாலும் அது அனித்தியமானவைகள், அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் என் ஆண்டவர் உன்னை நித்தியமாய் உன்னை நடத்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, அவரோடு கூட அவர் சொல்றாரு, நான் இருக்கும் இடத்தில் நீங்க என்னோட இருப்பீங்கிறாரு. நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள். அதுக்காகத்தான் நான் போயிருக்கேன். நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற இடத்த நான் வரும்போது உனக்கு கொடுப்பேன். அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். இதெல்லாம் விசுவாசம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவர் அந்த பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும்போது அவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கூட கொடுப்பார். ஆமென். மார்த்தாலும் மரியாளும் ஒரே வீட்டு பிள்ளைகள் தான். ஆனால் 2 பேருக்கும் 2 வழி. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு அம்மாவுக்கு சமையல் கட்டே ரொம்ப கதின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் அதில் ஆண்டவருக்கு மிகவும் டச்சிங்காக இருந்தவங்க. அவங்க இருந்து அவர் பாதத்தில் உட்கார்றத தவிர வேறு வழி இல்லை. அதுதான் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை இந்த அம்மா தெரிந்து கொண்டார். யாரு? மரியாள். அல்லேலூயா. ஆனால் மார்த்தாலும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இல்லை. அவங்க என்ன வந்தவருக்கு இவர் என்ன சாப்பிடுவாரோ நல்ல ருசியா அவருக்கு தேவையானது நல்லா சமைச்சு கொடுக்கலான்னு அந்த அம்மா நல்ல எண்ணத்தில் தான் சமைச்சிட்டு இருக்காங்க. வேற ஒன்று அவங்க வேற ஒன்றும் பண்ணலை. ஆனால் அது மேலே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அவர் கூடவே நம்ம இருக்கணும். உன் பேச்சை நான் கேட்கணும். உன் இருதயத்தில் இருக்கிறத என்ற சொல்லு. நான் ஒரு சித்தத்தோடு வந்திருக்கேன், நான் ஒரு ஆலோசனையில் வந்திருக்கேன். அதை நான் ஒன்றிலே நிறைவேற்றும்படி எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நான் உன்கிட்ட கொஞ்சம் வழக்காடணும். அதுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடு, என்னைய கொஞ்சம் பேச விடு. இன்னைக்கு உலகத்தில் கூட பாருங்களேன், திடீர்னு எங்கேயாவது பார்ப்போம், பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் பிரதர் அண்ட் பேச விட மாட்டாங்க. கடன்னு பேசுவாங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல வந்தால் கூட சொல்ல விட மாட்டாங்க. கடன்னு பேசுவாங்க. எதுக்கு வந்தாங்க, எதுக்கு, என்ன, எது, யார் முதல்ல பார்த்தது, ஏதோ ரகசியம் இருக்க, இதெல்லாம் விசுவாசிகள் தெரிஞ்சுக்கணும். அமைதியாக பார்த்து ரொம்ப சந்தோஷம், அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வாயிலேருந்து ஒரு மங்களமான ஆசீர்வாதமான ஆண்டவருடைய சித்தம், அது உனக்கு வாழ்க்கையில் ரேமா. இதெல்லாம் அனுபவங்கள். ஆண்டவர் பேசுவாரா? இப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார். அது தன்னை விட்டு கொடுக்கணும், நீ அதுக்கு அமைதியாக இருக்கணும். அதான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தத்துவ ஞானி ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை. அவன் கடக்கும்போது படகு ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு அந்த தத்துவ ஞானி அந்த படகோட்டிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த தத்துவ ஞானி, உனக்கு வான சாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. நான் படிக்கல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னப்பா அப்படி கால் பங்கு வாழ்க்கையை திறந்துட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் போன உடனே கணித சாஸ்திரம் தெரியுமா? அவன்கிட்ட போய் படகோட்டி, அவன் தெரிஞ்சா என் படகோட்டிட்டு சம்பாதிச்சிருக்க போறான். இவர் தத்துவ ஞானி, இவர் ஞானத்தை அங்க வெளிப்படுத்துறாராம். போயே பாதியில் போன, அது எனக்கு தெரியாது, நான் படிக்கல. ஆட பாதி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொன்னா அவர் சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து கேட்கிறாரு, கொஞ்சம் தூரம் போன, விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அங்க அலை, பெரிய அலை வந்து படகு கவுந்துருச்சு. இப்ப யார் டேனு? படகோட்டி டேனு. ஐயா, நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. காப்பாத்த அடிச்சு போச்சு, அதுக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யக்கூடாது? நீ யாரிடத்துல யாருக்குமா நீ ஞானி என்று எண்ணாதே.
அல்லேலூயா. மிஞ்சி வராதே. உனக்கு இருந்த ஞானம் உன்னோட இருக்கட்டும். அதனால என்ன செய்யக்கூடாது, உன் சகோதரனை சகோதரிய நீ என்ன முதலாவது யாரை நிறுத்தியிருக்க, ஆண்டவருக்கு அந்த சுபாவம் இருந்தது. எப்படி அவர் தாழ்மையில் இருந்தார். அந்த அந்த சுபாவம் இருந்ததுனால தான் சீசருடைய காலை கழுவுற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். அவருக்கு அந்த ஒரு மேலான வாழ்க்கை அவர் தேடலை. ஆனால் நீ அந்த வழியில் போயிடாத, என்ன செய்ய, மேட்டிமை பாராமல் யாரையும் நீயே அவனிலிருந்து நீ ஞானியா எண்ணி இந்த மாதிரி நீச்சல் சாஸ்திரம் தெரியாமல் வாழ்க்கை இழந்து போயிடாதீங்க. இந்த உலகம் என்கிற கடல், வாழ்க்கை என்கிற படகு தத்தளிக்கும். ஒரு நாள் ஒன்று அந்த ஆலையிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரீரல்லவோ, கடவாத எல்லையே என் வாழ்வித்தாரும். கடலினை கண்டித்த கர்த்தரீரல்லவோ, கடவாத எல்லையே என் வாழ்வித்தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா. இதை விட என்ன பாக்கியம். இந்த அனுபவம் வேணும் உனக்கு. இந்த அனுபவம் உனக்கு இருந்தா இதான் கேத்து. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் நீ கேத்து, உன் சபையில் நீ கேத்து, உன் சமுதாயத்தில் நீ தான் கேத்து. அல்லேலூயா. அப்ப அந்த அந்த அலையில சிக்கி தவிக்கிற வேளையில அந்த படகை நங்கூரம் போட்டு நிறுத்துறது உன் விசுவாசம் தான். கடந்த நாட்கள் கூட அந்த செய்தியா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. விசுவாசம் என்கிற நங்கூரம். அல்லேலூயா. அந்த நங்கூரத்தை போடு, அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியே ராஜ்யத்தை, அப்படியே நீதியை நீ தேடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த உலக வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரட்சிப்பின் சாஸ்திரம் தெரியணும். என்ன சாஸ்திரம் தெரியணும்? என்ன சாஸ்திரம்? வேற சாஸ்திரம் எல்லாம் விருதா. ஒரே ஒரு சாஸ்திரம், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல, அவருடைய கிருபை உனக்கு முன்னாடி செல்லணும். அப்படின்னா ரட்சிப்பின் சாஸ்திரம் மிகவும் அவசியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த புதிய ஆண்டுல புதிய ஆலோசனை தந்து உன்னை பலப்படுத்த விரும்புகிறார், உன்னை உற்சாகப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ அதை பிடித்துக்கொள். உனக்கு எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றிலும் முதலாவது கர்த்தரை நிறுத்து. அவர் உன்னை கரை சேர்க்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீ எந்த சூழ்நிலை எதை குறித்து கவலைப்படாத. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டியா, விட்டுரு, ஃப்ரீயா விட்டுரு. நோட்டட் நோட்டட். அது அப்பவே கிராண்டட், அது அப்பவே சாங்ஷன், அது அப்பவே ஓகே, அப்பவே அது பாஸ். இது உன் விசுவாசம் சொல்லணும். ஆனா அது எப்போ? நியர் பை. என்கிட்ட கேட்டால் அதுதான் சொல்லுவேன். என்னாச்சு இன்னும் வரலையா? ஆன் த வே. டிராஃபிக் ஜாம், அந்த சிக்னல்ல நிக்குது, வந்துடும். இதுதான் விசுவாசம். எங்க எங்க சத்தத்தை காணோம். உங்களை ஆண்டவர் எவ்வளவு தூரம் உற்சாகப்படுத்தி இந்த வார்த்தைகளை சொல்ல சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆனா எத்தனை பேர் இதை உற்சாகமா நல்ல ஒரு ஆசீர்வாதமா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ அதை எடுத்துக்கொள்வாயானால் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன்
கேட்க கடவன். Praise the Lord. Hallelujah. எனவே இந்த உலக கரையில இருந்து நீ மறுகரையாகி அந்த பரலோகம் நீ பார்க்கணும் அப்படின்னா முதலாவது என்ன செய்யணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஐயா ஆராதனையில் கூட அதான சொல்லுங்க, பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. அதெல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கிறவன் என்ன செய்வான்? கர்த்தரை நோக்கி பார்ப்பான், அவர் நினைத்து துதிப்பான். எனக்கு இந்த நாளில் நீங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க. என் ஆயுசு நாட்டில் அந்த நினைவு இருந்தாலே போதும். ஆயுசு நாட்களில் இன்னைக்கு எனக்கு கூட்டி எனக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டினீங்க. அதுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நன்றி சொல்லுகிற இருதயத்தோடு அவரை தேடி பழகு. கர்த்தர் இந்த ஆண்டு மட்டும் அல்ல, நித்திய காலம் உன்னோடும் உன் சந்ததியோடும் இருந்து உன்னை ஆளுகை செய்து உன்னை வழி நடத்துவார். உற்சாகமாக எழுந்து நிற்கலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி ஆராதிப்பேன். என் நாட்கள் ஒழியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்பு பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்பு பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோட தேற்றுக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் நல்லதே அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோட தேற்றுக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லலாமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே இந்த புதிய வருடத்துல முதல் செய்தி பரலோகத்திலிருந்து உங்களுக்கு எனக்கும் வந்திருக்கு. பிரைஸ் காட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. ஐயா, இங்க இருக்கிற ராஜ்யம் வேற ராஜ்யம். நாம் தேடிக்கொண்டிருக்கிற ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அங்க ஒரு ராஜா இருக்கிறார், இயேசு ராஜா. அந்த ராஜ்யத்தில் அன்பு, பரிசுத்தம், அதுதான் மொழி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனை தேட. அழகா இன்றைக்கு ஆண்டவர் பேசினார். ரட்சிப்பின் சத்தியம் வேணும். அந்த ராஜ்யத்தை ரட்சிப்பின் சாஸ்திரம் ரொம்ப அழகா ஆவியான் என்று நம்மோடு பேசினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ராஜ்யத்தில் இணைய முடியும். ஐயா, ஒரு சந்தோஷமாய் நாங்கள் போகிறோம். எங்கள் வீடை தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றிவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். அதிகாலையில் நாங்கள் உம்மை தேட, முழு இருதயத்தோடு தேட, உம்முடைய வார்த்தையை தேட, எங்கள் ஒவ்வொருவருக்கு அடுக்கரகம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கொடுத்த, வாக்குத்தத்த செய்தியை கொடுத்த அருமை ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய குடும்பத்தை உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். மகள் பிளெஸிக்காக ஜெபிக்கிறேன். அருமை மகன் அருணுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மேல் உம்முடைய கரம் அமருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பாராக. இவர்கள் மேல் கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிப்பதாக. இவர்களுக்கு நீர் கொடுத்த கிருபா வரங்கள் செயல்படுவதாக. இவர்கள் மூலம் ஆத்துமாக்கள் கொள்ளை கொள்ளையாய் வருவார்களாக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்கள் மத்தியில் வந்திருக்க ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஐயாவையும் ஒரு குடும்பத்தையும், அடியேனி மற்றும் இங்க இருக்கிற சபையார் எல்லாரையும் பேர் பேராய் உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் அமர்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நாங்க போகிறோம். இனி நாங்கள் முதலாவது உம்மை மாத்திரம் தேடுவோம் ராஜா. உம்முடைய ஆலோசனையை மாத்திரம் கேட்போம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுப்போம் ஆண்டவரே. எதுவும் சுய ஞானத்திலிருந்து செய்ய மாட்டோம் ஆண்டவரே. சித்தத்துக்கு எங்களை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.